மேரேஜ் ஆகி வாரத்துல அவங்க அம்மா அத்தன்னு கூப்பிட்டேன் நானு. அத்தனைய கூப்பிடுறேன். அவங்க பேசவே இல்லை. அத்தன் கூட அப்ப என்ன கூப்பிடணும்? அம்மான்னு கூப்பிட்டுருக்கணும் தானே. அம்மான்னு கூடணும் அவங்கள. ஏமா உங்க அம்மா அவங்க அம்மான்னு கூப்பிடணும்? என்னன்னா முறை வச்சு கூப்பிடுறது ஏதோ ஒரு என்ன சொல்றது மருமக மாமியார் மாதிரி இருக்கு. வேண்டாம், அம்மா பையன் மாதிரி. மருமக மாமியார் ஒரு மருமக மாமியார் மாதிரிதான் இருக்கணும். வேற எப்படிமா இருக்கணும்? என்னல பேசுறாங்க எனக்கு புரியல. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. இல்லம்மா, இருக்கிறதுல உண்மையிலே போங்கான விஷயம் இதெல்லாம் தான். மருமகன் கிடையாது, மகன், அத்தை கிடையாது, அம்மா, இதெல்லாம் தான் போங்க. உங்களோட 100 வருஷம் வாழணும். அதுவும் இது கூட சேர்ந்த ஒரு பிட்டு தான். ஏன் அவங்களா விருப்பப்பட்டு ஒண்ணு போறது ஓகே. அத்தைன்னு கூப்பிடுறது தானே உண்மையான முறை. அது கூப்பிட்டுமே. அவங்க அண்ணங்கெல்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு மச்சான் தான் கூடணும். எனக்கே ஒரு ஆக்வர்டா இருக்கு. அவங்க வீட்டுல யாருமே அந்த முறை சொல்லியே கூட மாட்டாங்க. அவங்க ரிலேஷன் யாருமே. அப்படி எப்படி கூடுவீங்க? அவரோட அவங்கள நான் அண்ணன் கூடுறேன். அண்ணன் கூட்டதான் முறைய மாறி போகும். முறையா கொடுக்கல, அதை விட்டுட்டு மாத்தி மாத்தி விட்டா முறைய மாறி போகும்ல. கூடுவீங்களா? ஆமா. ஏங்க உங்க அண்ணன் அவர் அண்ணனு கூப்பிடணும்? நீங்க தானே அவங்க அண்ணனு கூப்பிடணும். இல்ல சார், இப்போ மச்சான்றது என்னன்னா என்ன சொல்றது, இந்த வில்லேஜ் சைடுல யூஸ் பண்ற டேர்ம் மாதிரி இருக்கும். ஒரு ஃப்ரெண்ட்லி பாண்டிங் அண்ணா இந்த ஃப்ரெண்ட்லி பாண்டிங்கிறது கூடுறது இல்ல, பழகுற பழக்கத்துல தான் இருக்கு. நம்ம பழகுற பழக்கத்துல தான் எல்லாமே இருக்கு, நம்ம கூடுறதுல இல்ல. அம்மா, அத்தை, அம்மா, நீங்க ஒரு எலைட் ஸ்டேட்டஸ காட்டுறதுக்காகவே உண்மையான உறவு முறை எப்படி கூப்பிடாம இருக்க முடியும்? உங்களுக்கு எலைட்டா ஃபீல் ஆகணுங்க, நீங்க என்ன வேணா கூப்பிடுங்க. அவரையே அப்படி கூப்பிடணும். ஆனா அதே மாதிரி அவங்க அம்மா கூட எதுக்கும் நீங்க போறதுல தயக்கம் காட்டுறீங்க. அது வீட்டுக்கு போனா பிரச்சனைங்கிறீங்க. ஆடு மாடு வச்சிருக்கா, நீ ஆடு மாடுலாம் வித்துரு, அப்பதான் வீட்டுக்கு வருவேங்கிறீங்க. இது என்ன வகையில லாஜிக் இது? சார், பேருக்கு ஏதோ 1 இல்ல 5 ஆடாவது வச்சுக்கலாம் சார். 20-25 ஆடுங்க எப்படி சார் பாசிபிள்? அவங்க 1 விக்காங்களா, 8 விக்காங்களா, 10 விக்காங்களா, அவங்க பிரச்சனை. நீங்க என்னைக்கோ வந்துட்டு போறதுக்காக 10 ஆடு 10 மாடெல்லாம் விக்கணும் அவசியம் எல்லாம் கிடையாது. என்ன அவசியம் இருக்கு? வித்துட்டு அவங்க என்ன பண்றது? எப்பவோ வந்துட்டு போறீங்க. எப்பவோ வந்துட்டு போற நீங்கள் அதை நாஸ்டின்னு சொல்வது அவர்களை அவமானப்படுத்துவது. அதிலே வாழ்ந்து வளர்ந்தவர் தான் உங்க கணவர். அவரோட தான் நீங்க கை கொடுத்துட்டு இருக்கீங்க. அவர் நாஸ்டியா? இல்ல. தயவு செஞ்சு டோன்ட் குவாட் திஸ் வேர்ட் அகைன். அது அவரை ரொம்ப காயப்படுத்தும். உங்க லைஃப் ஸ்டைல் ஒருத்தர் நாஸ்டின்னு சொன்னா உங்களுக்கு எவ்வளவு வலிக்கும். டோன்ட் டு தட். எனக்கு புரியாது என்னன்னா, இது எக்கச்சக்க பேர் பார்க்கக்கூடிய ஒரு ஷோ. அதுல கூட எல்லாரும் மனுஷனோட மென்டாலிட்டியே நிறைய பேர் நம்ம பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம நல்லவங்களா ஆக்ட் பண்ணுவோம், அந்த இடத்துலயாச்சும் ஆக்ட் பண்ணுவோம். நம்ம வீட்டுல நம்ம சுயரூபத்தை காட்டிடுவோம், ஆனா வெளியே நம்ம உண்மையா இருப்போம். ஆனா வெளியே கூட இங்க இவ்வளவு ஓப்பனா சொல்றாங்கன்னா, வீட்டுல எவ்வளவு ஓப்பனா இருப்பாங்க. அதை நினைச்சாலே எனக்கு பயமா இருக்குல்ல.